ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்டேட் என்னென்னா, எங்கள் வீட்டு இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சதில்லை. ஸோ இன்டோர் கலெக்ஷன் எல்லாம் வந்து நான் ஸ்டெப்ஸில் தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அப்படியே ஸ்டெப்ஸில் போய் மேலே வரைக்கும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஓவரால் வியூவாக அப்படியே பார்க்கலாம். நம்ம பார்த்த செடியும் இருக்கும், பார்க்காத செடியும் இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடிப்படியிலையும் அப்புறமா பால்கனி, மொட்டை மாடியில் எல்லாமே ஓவரால் வியூவாக என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரொம்ப நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கமெண்ட் பண்ணுறது. ஸோ இதே கமெண்டை வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஏதாச்சும் வந்து நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து பிளான்ஸோட ஹெல்த் கேராகவும் நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. பிளான்ஸ் வேணும் அந்த மாதிரியும் கமெண்ட் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கள் கீழே வீட்டு மாடி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப்ஸ் நாங்கள் மேலே ஏறுறது. அந்தூரியம் வச்சுருக்கோம், அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் வச்சுருக்கோம். அப்புறம் அந்தூரியில் வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு. அப்புறமா வந்து இதெல்லாம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நாங்கள் வச்சுருக்கோம். இது ரெட் லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு. அப்புறமா வந்து இந்த புல் மாதிரி உள்ள செடி. அப்புறமா இந்த செடியில் வந்து எனக்கு பூக்கும்போது அப்டேட் கொடுக்குறேன். எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே வந்து பூ வரும்போது உள்ள அப்டேட் நான் எடுத்து கொடுக்குறேன். ஒவ்வொன்றிலையும் வந்து இலை மாதிரி பூ இருக்கும், ஒரு சிலதில் வந்து குட்டி குட்டி பூவாக பூத்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்ஸில் எல்லாமே பூ பூக்காது. இந்த சென்டரில் இருக்க பிளான்ட்டில் பூ பூக்கும். அப்புறமா வந்து இது வந்து கேட்டஸ் வெரைட்டிஸ். அப்புறம் இதுலேயுமே பூ பூக்கும். எல்லாமே நான் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து இப்போ தான் கீழேருந்து நிறைய வந்து கீழே தோட்டத்தில் இருந்துச்சு, சின்ன சின்ன பாட்டில். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து என்கிட்ட வந்து நிறைய இருந்த பிளான்ட்ஸு ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே போய் நான் வந்து நிறைய எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு வச்சுருக்கேன். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து நான் கீழே வீட்டு தோட்டத்துலேருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ட்ராகனு, நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ட்ராகன், துளசி இதெல்லாமே பால்கனியில் தான் இருக்குது. அப்புறமா வந்து இது அடுத்த ஸ்டெப்பு நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஃபுல்லாகவுமே இன்டோர் கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக அழகாக செட் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தண்ணி நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஒருக்கா ஊற்றுனா கூட போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும். வெயில் ரொம்ப படக்கூடாது. இது வந்து ஸ்டெப்ஸில் இருந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வெயில் படும், அதனால தான் கொஞ்சம் இலையெல்லாம் கரைஞ்சிருக்குது. அப்புறமா வந்து நம்ம சங்குப்பூ செடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே வந்து ஏறி வந்திருக்குது. இது வந்து பாக்கு மர செடி, நீங்கள் போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தாவே அப்படி வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அப்படி எடுத்துட்டோம். அப்புறமா வந்து இதுவும் ஒரு இன்டோர் கலெக்ஷன் தான். பேம்போ வெரைட்டியை சேர்ந்தது, மூங்கில் மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டிக்கு. அப்புறமா இது அடுத்த ஸ்டெப்பு. இதுலேயுமே வந்து இந்த ஒயிட் வித் க்ரீன் லீஃப் பிளான்ட் பாருங்கள், இது பூ வந்து பூத்துருக்கு பாருங்கள், அதுதான் அதோட பூவு. இந்த பிளான்ட்டில் எல்லாமே மேக்ஸிமம் அது மாதிரி தான் பூ வரும். இது வந்து ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, க்ரீன்னு சொல்ல முடியாது, பிங்க்குன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு கலரு. இது ஒயிட் வித் க்ரீனு. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரான பிளான்ட்ஸு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நர்சரியில் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாகவே தான் இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே 100, 150, 250, 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இருக்கிறத அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது. மேலே மாடியில் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு பிளான்ட்ஸாக காமிச்சிருப்பேன், இந்த ஓவரால் வியூவாக இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டேன். அதை தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஜெவந்தி, ஜெர்பரா, கட்டர் ரோஸு, ஜெவந்தி செடி, டாலியா இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறமா ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, வெயில்னால ரொம்ப தழுந்து வந்தாலும் அப்படியே கரிஞ்சு போய் அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருக்குது.
பூக்கிற பிளான்ட் எப்போவுமே பூ தந்துகிட்டே இருக்குது. பூக்காத்த பிளான்ட் அப்படியே டல் அடித்து போய் தான் நின்றுட்டுருக்குது. வெயில்னாலே நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஓவரால் வியூ வந்து இன்டோர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸில். இதை கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து மாடிப்படியில் வந்து தனியாக கீழே ஒரு பிளாஸ்டிக் பிளேட் வச்சு தான் இந்த பிளான்டெல்லாம் வச்சுருக்கேன். நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமலே தான் வச்சுருக்கேன். ஜெவந்தி பூ வந்து நம்ம நேற்றுக்கு தான் எல்லா பூவுமே ஹார்வெஸ்ட் பண்ணோம். இது வந்து கனகாமரம். நான் வந்து பூ ஹார்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இதை வந்து நான் இது வரைக்கும் காமிக்கலைன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது வந்து ஆக்சுவலி கீழே தான் ஒரு கேனில் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சீடெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகி இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் தலையில் வச்சுருக்கேன். இப்போ தலையிலலாம் வைக்கிறதில்ல. இருந்தாலும் இந்த பிளான்ட்டை வளர்த்தணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. பூத்திருந்தால் அப்படி நமக்கு வந்து பிளாஸ்டிக் பூ மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நிற்கும். ஒரு 3 4 5 நாளைக்கெல்லாம் அழகாக நிற்கும் பூவு. அதுலேருந்து காஞ்சி விழும்போது கூட அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாகி அப்படியே விழும். அப்புறமா இது ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்கிற மாதிரி ஒரு ரோஸான வந்து அந்த கலர் வந்து ரொம்ப ஃபேட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. வெல்வெட் ரோஸு. இந்த பிளான்ட் எதுவுமே எனக்கு வந்து முன்னாடி இருந்தது மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி எல்லாம் வரல. என்ன ரீசனே தெரியல. பாருங்கள், பூ பூத்திருக்கு. அந்த கரிஞ்சது மாதிரி இருக்குது பாருங்கள். பூவெல்லாம் மொட்டெல்லாம் வருது, ஆனால் கரியுது. இதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மோசமாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா அஸ்யூஷுவல் எப்பவும் போல் அத்திப்பழம் பழுத்திருக்குது. இது வந்து நம்ம நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் அது வெடிக்கலை. அப்புறமா நம்ம டேசி செடி புதுசாக வாங்கின புது வரவு தான். அது பார்க்க அவ்வளோ ஒரு அழகு. இன்னொரு இந்த அத்திப்பழமும் நம்ம நாளைக்கு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பார்க்கலாம். அப்புறமா இந்த ஜெவந்தி செடியும் நம்ம வந்து பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி போவோம். மிச்சம் இருக்கிற பூ தான் மொட்டெல்லாம் தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறமா இது வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்க வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் 2 பூ பூத்துருக்குது. எப்படி காய்க்குது பார்க்கலாம். அங்கே வாங்கிட்டு வரும்போதே மொட்டோடு வாங்கிட்டு வந்தது. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.